ரஜினியின் 173வது படத்தை கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க போவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாக இருக்கு. சரி, ஏன் ரஜினியை வச்சு தற்போது ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு அப்படின்னா, கடந்த காலத்துல ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்த விக்ரம் படம் மற்றும் அமரன் படம், இந்த 2 படங்களுமே ஒரு மெகா ஹிட்டை தான் அடிச்சது, பெருமளவுல பணத்தை ஈட்டி கொடுத்துச்சு. ஆனா அதன் பிறகு மணிரத்னம் இயக்கத்துல வெளியாகி இருந்த தக் லைஃப் படம் பெரும் இழப்பை சந்திச்சது. பொருளாதார ரீதியாக பெரும் அடி அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை இந்த படத்துல கமல் அவர்கள் இழந்ததாக சொல்லப்படுது. சரி, இதை சரி செய்யணும் அப்படின்னா தற்போது வர சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினியை வச்சுதான், அதாவது தன்னுடைய நண்பரான ரஜினியை வைத்து படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாராம் கமல். அதனாலதான் அவருடைய 173வது படத்தை ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்பதாக முடிவு செய்திருக்காங்க. சரியா, ரஜினி அவர்களுடைய படத்தை சுந்தர் சி இயக்கணும் அப்படின்னா 28 ஆண்டுகளுக்கு முன்பாக அருணாச்சல படத்தை இயக்கியவர் சுந்தர் சி அவர்கள் தான். அந்த காலகட்டத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரஜினி அவர்கள் தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். அப்போது கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ளாராகவே சுந்தர் சி அவர்கள் அந்த படத்தை முடிச்சுட்டாராம். மீதம் இருக்கக்கூடிய பணத்தை ரஜினி அவர்களிடம் கொடுத்தாராம். அப்போ ரஜினி இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணம் ஒதுக்கப்பட்டதாகவே இருக்கட்டும், யூனிட்டுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பாசிட்டிவான அனுபவம்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதனாலையும் அன்பே சிவம் போன்ற படத்தை கமல் அவர்களை வச்சு இயக்கியிருக்காரு சுந்தர் சி. அதனால இந்த காம்போ ஒரு பெரும் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரஜினி மற்றும் கமல் காம்போ உருவாகும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில அந்த காம்போ லோகேஷ் அவர்களும் இயக்குனர் நெல்சன் அவர்களும் இயக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நேரத்துல தற்போது ரஜினி அவர்களை வைத்து சுந்தர் சி அவர்கள் இயக்க போவதாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல்னால பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த படம் 2027 பொங்கலுக்கு இந்த படம் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. சரி, இந்த படத்துல கமல் அவர்கள் ரஜினிக்கு என்ன மாதிரியான சம்பளம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, தன்னுடைய நண்பருக்கு என்ன சம்பளம் கொடுக்க முடியும், அதனால இந்த படத்துல வரக்கூடிய லாபத்தை பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு.